யெகோவா ஈரே பிரேத்தின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, போன பகுதியின் தொடர்ச்சியாக இந்த பகுதியை நாம இப்ப பார்ப்போம். நாம ஆண்டவரிடத்துல அநேக எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறோம். சிலவற்றை பெற்றுக்கொள்றோம், சிலவற்றை பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறோம். ஆனால் நமது எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமானதாய் அவர் விரும்புவதாக காணப்படணும். அது என்ன? அதாவது மனிதர்களை பொறுத்தவரையில மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க, ஆவியின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. மாம்ச சிந்தை பாவம், ஆவியின் சிந்தையானது ஜீவன். ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறிகிறார். எனவேதான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு. அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாம பார்க்கலாம். அவருக்கானவைகளை தேடும் போது உலகத்திற்குரிய உண்பவை உடுப்பவை முதலே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். படைத்த அவருக்கு யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும் என்பது தெரியாதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாத ஒரு மனிதன் உலக வாழ்க்கை வாழ்ந்தாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறான். எனவே நீங்க ஆண்டவரிடத்துல உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை கேட்கிற ஒரு நபராக காணப்பட்டால் அவை நிலையில்லாதவை. எதை கேட்டாலும் அவர் சித்தத்தின்படி வசனத்தின்படி கேளுங்க. 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம் என்று நாம பார்க்கலாம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதுதான் உண்மை. எனவே முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்க, அவர் சித்தத்தின்படி கேளுங்க, உங்களுக்கான தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.